இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிஃப்டி 50யோட கம்பெனி வந்து ஓரளவுக்கு நெறைய கம்பெனியோட ரிசல்ட் வந்திருக்கு. Q1 ரிசல்ட். ஸோ என்னென்ன கம்பெனியோட வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மஹிந்திரா மஹிந்திரா. இது வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து ரிசல்ட் வந்துச்சு. ஸோ நேத்து ரிசல்ட் வந்துச்சு. ஸோ இப்ப இவங்களோட ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத என்ன அப்படின்னு பார்ப்போம். பிளஸ் ரியாக்ஷன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து இவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ வந்து 23% இன்கிரீஸ் ஆயிருக்கு. 37,000லேருந்து 45,500. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 24% இன்கிரீஸ் ஆயிருக்கு. 3,200லேருந்து 4,000. ஸோ இவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட்டா கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி இங்கனக்குள்ளேயே நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸ்லயே வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஹிந்துஸ்தான் யூனிலீவர் லிமிடெட். ஸோ இவங்க வந்து எஃப்எம்சிஜி பிராண்ட்ல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய கம்பெனி. ஸோ எஃப்எம்சிஜியோட கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ வந்து 16,296 முன்னாடி பார்த்தீங்கன்னா 15,497 5% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 6% இன்கிரீஸ் ஆயிருக்கு. 2,600லேருந்து 2,700 வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கடுத்து இவங்க ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில 9:30க்கே வந்துருச்சு. ஸோ காலையில 9:30க்கே வந்தனால பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள இருந்துச்சு. ப்ரீவியஸ் க்ளோஸ்ல தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ டக்குன்னு மேலே ஏறி ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் காமிச்சிருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சன் ஃபார்மா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மா செக்டர்ல இவங்க தான் ஓரளவுக்கு கொஞ்சம் கிங்கு. பிளஸ் நிஃப்டி 50 வேற. பிளஸ் முன்னாடி வந்து நம்ம ஹிந்துஸ்தான் யுனிலிவரும் பார்த்தீங்கன்னா, அது நிஃப்டி 50 தான். ஸோ எஃப்எம்சிஜி பிராண்ட்ல கிங்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மா செக்டர்ல வந்து கிங்கு. ஸோ இவங்க வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, 33% தான் வந்து நம்ம இந்தியால வந்து இவங்க ஒர்க் பண்றாங்க. மீதி பெர்சன்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல்ல தான் ஒர்க் பண்றாங்க. ஸோ மேக்ஸிமம் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இன்டர்நேஷனல்ல இருந்து தான் வரும். ஸோ ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 13,851 முன்னாடி பார்த்தீங்கன்னா 12,600 இருந்துச்சு. கிட்டத்தட்ட 10% வந்து ரெவென்யூ இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 20% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஏன் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்செப்ஷனல் ஐட்டம்னால. ஸோ எக்செப்ஷனல் ஐட்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்செப்ஷனல் ஐட்டம்னா அந்த அதர் இன்கம் மாரி இருக்கும். பட் கொஞ்சம் நெகட்டிவாவும் இருக்கும். அதர் இன்கம்ல பார்த்தீங்கன்னா, அது பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்கும். பட் எக்செப்ஷனல் ஐட்டம்ல பார்த்தீங்கன்னா, நெகட்டிவும் இருக்கும். ஸோ நெகட்டிவ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் சார்ஜ்னால. ஸோ ஒன் டைம் சார்ஜ் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லீகல் செட்டில்மென்ட். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால வந்து ஒரு சின்ன கேஸ் விழுந்துருந்துச்சு இவங்க மேல, சன் ஃபார்மா மேல. ஸோ அந்த கேஸ்னால பார்த்தீங்கன்னா வந்து 1600 crore வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பே பண்ற மாரி ஆயிருச்சு. ஸோ அமெரிக்கா கவர்மெண்ட்க்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து இங்க 1600 இன்னும் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3800 வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் எபிட்டா பார்த்திருந்தோம்னா கரெக்ட்டா இருந்திருக்கும். ஸோ முன்னாடி பாருங்க 2800 இருந்துச்சு. இங்க வந்து 3800 வந்திருக்கு. ஸோ 2800லேருந்து 3800 ஒரு பிளஸ் நல்ல ரிசல்ட் தான். பிளஸ் அந்த 1600 வந்து அந்த கேஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அடி வாங்கிருச்சு. ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கொஞ்சம் அந்த அடி வாங்குனனால மார்க்கெட் ஓப்பனா இருக்கும்போதே வந்துச்சு. கிட்டத்தட்ட 230 கிட்ட வந்துச்சுன்னு நெனைக்கிறேன் ரிசல்ட். ஸோ அதனால கொஞ்சம் அடி வாங்கிருச்சு சன் ஃபார்மா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி 50 கம்பெனி தான். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய நிஃப்டி 50 கம்பெனியோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கார் செக்மெண்ட்ல. ஸோ கார் செக்மெண்ட்ல வந்து இவங்க தான் ஓரளவுக்கு நம்பர் 1 மார்க்கெட் ஷேர் வந்து அதிகமா வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்எம்சிஜி பிராண்ட். ஸோ எஃப்எம்சிஜி பிராண்டோட நம்பர் 1 பார்த்தோம். பிளஸ் அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? ஃபார்மா செக்டர்ல பார்த்தோம். ஃபார்மா செக்டர்ல அது நம்பர் 1 பிளஸ் இங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் செக்டர். ஸோ ஆட்டோமொபைல் செக்டர்ல இது நம்பர் 1. ஸோ ஃபுல்லா நம்பர் 1 கம்பெனி பிளஸ் நிஃப்டி 50 கம்பெனியா இருக்கு. ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 8% வந்து ரெவென்யூ இன்கிரீஸ் ஆயிருக்கு. 35,700லேருந்து 38,600 இன்கிரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 0.9% தான் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ 3,760லேருந்து 3,792. ஸோ இவங்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ரிசல்ட்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி 50 கம்பெனி தான். பிளஸ் மார்க்கெட் ஓப்பனா இருக்கும்போதே வந்துருச்சு. ஸோ 12,500 கிட்ட வந்து இங்கனக்குள்ள இருந்துச்சு. பிளஸ் கேப் டவுன் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ உங்க ரிசல்ட் கொஞ்சம் அங்கிட்டு, இங்கிட்டு மேல போயி கிட்டத்தட்ட வந்து 230 கிட்ட வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ 230 கிட்ட வந்ததும் கொஞ்சம் டக்குன்னு மேல ஏறி அப்படியே கீழே க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ அவ்வளவா எதுவும் பாசிட்டிவும் காமிக்கல, நெகட்டிவும் காமிக்கல. கொஞ்சம் ஃப்ளாட்டாவே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அடானி என்டர்பிரைசஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, இது வந்து நிஃப்டி 50 கம்பெனி. ஸோ இவங்க என்ன செய்றாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கோல் செக்மெண்ட்ல இருக்காங்க. பிளஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்மெண்ட்ல இருக்காங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல என்னென்ன இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏர்போர்ட்டு, பிளஸ் ரோடு, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். 33% வந்து பார்த்தீங்கன்னா, கோல் செக்மெண்ட்லேருந்து இவங்க வருது. மீதி 77% பார்த்தீங்கன்னா, இன்கம் வந்து இவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து வருது. ஸோ மேக்ஸிமம் வந்து ஏர்போர்ட்டு பிளஸ் அது இதுன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருப்பாங்க. ஸோ இவங்க ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, 21,916 முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து 25,472 இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 14% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 976 முன்னாடி பார்த்தீங்கன்னா 1,700 இருந்துச்சு. 45% கிட்ட வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஏன் டிக்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 74% வந்து எதுல வருது? 2,800 கோடி வந்து ரெவென்யூ பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிசினஸ்ல வருது. ஸோ ஏன் வந்து குறைஞ்சிச்சு ரெவென்யூ, ப்ராஃபிட் எல்லாமே ஏன் குறைஞ்சுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கோல் பிசினஸ்ல வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கு. ஸோ கோல் பிசினஸ் ஏன் அடி வாங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து மான்சூன் வந்து வேகமா வந்துருச்சு.
ஸோ மான்சூன் வேகமா வந்தனால பார்த்தீங்கன்னா வந்து கோல் டிமாண்ட் அதிகமாகல. ஸோ கோல் டிமாண்ட் எப்ப அதிகமாகும்? எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுறப்ப. ஸோ எலக்ட்ரிசிட்டி கம்மியா தேவைப்பட்டுச்சு. கோல் டிமாண்ட் குறைஞ்சு போச்சு. ஸோ இந்த மாரி கம்பெனிலாம் வந்து அடி வாங்கியிருக்கு. ஸோ நீங்கலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ மான்சூன் வந்தா என்னென்ன நடக்கும்? இந்த ஏப்ரல், மே மாசத்துல சம்மர் சீசன்ல. ஸோ வந்து இந்த மாரி கம்பெனிலாம் வந்து அடியாகும். பிளஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கோல் இண்டியாவோட வந்து ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இன்னும் கோல் இண்டியாவோட ரிசல்ட் வரல. ஸோ வீடியோ ரெக்கார்ட் பண்றப்ப. ஸோ ஓரளவுக்கு வந்துருச்சுன்னா வந்து அடுத்த ரிசல்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்து இவங்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு பிடிக்கல. கொஞ்சம் கேப் டவுனாவே ஓப்பன் ஆச்சு. ஸோ இங்க வந்து ரிசல்ட் வந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கீழ விழுந்துருச்சு. ஸோ அதுக்கடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து வேதாந்தா லிமிடெட். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து அலுமினியம் பிளஸ் ஜிங்க்ல இவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் கிங்கு. இவங்க வந்து நிஃப்டி 50 கிடையாது. இவங்க நிஃப்டி 100ல இருக்காங்க. ஸோ நிஃப்டி 100 கம்பெனி. ஸோ அலுமினியம், ஜிங்க் தான் இவங்களோட மார்க்கெட் ஷேரேவும். பிளஸ் அதுவும் இன்னும் மெட்டல் ப்ராடக்ட்ஸ் இருக்காங்க. பட் அலுமினியம், ஜிங்க் தான் அவங்களுக்கு அதிகம் விற்பனை. ஸோ ரெவென்யூ பார்த்தீங்கன்னா வந்து 35,700லேருந்து 37,800 5% கிட்டத்தட்ட 6% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 3,600லேருந்து 3,100. ஸோ கொஞ்சம் இது நம்ம என்ன செக்மெண்ட்டு? மெட்டல் செக்மெண்ட்டு. ஸோ மெட்டல் செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து மெட்டலோட பிரைஸ் வந்து மேல கீழ இறங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க எங்க வாங்குவாங்களோ, எங்க விப்பாங்களோன்னு கரெக்ட்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் பிரைஸும் மேல கீழ இறங்கிக்கிட்டே இருக்கும் வேதாந்தா லிமிடெட். பிளஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் டிவிடெண்ட் பர்ப்பஸ்க்கும் நெறைய கேள்விப்பட்டவங்க. ஸோ டிவிடெண்ட் வந்து அதிகமா குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4, 5 டிவிடெண்ட் வந்து குடுத்துருவாங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து டெப்ட் அதிகமா வச்சிருக்காங்க. ஸோ கடன் நெறையா வச்சிருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரமோட்டர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ ப்ரமோட்டர்னா ஓனரு. ஸோ அவங்க என்ன செய்வாங்க, டிவிடெண்ட் வழியா என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டருக்கு வந்து அமௌண்ட் போகும். ஸோ ஏன்னா இவங்க 50%க்கு மேல வந்து இவங்க கம்பெனி ஓன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த டிவிடெண்ட் வழியா பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டெப்ட்ட வந்து கிளியர் பண்ணணும்னு பார்ப்பாங்க. கடன வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இவங்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் ஓப்பனா இருக்கும்போதே வந்துச்சு. ஸோ இவங்க ரிசல்ட் அவ்வளவா பிடிக்கல. கொஞ்சம் கீழ விழுந்துருச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அம்புஜா சிமெண்ட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, இது வந்து அடானியோடது. ஸோ அடானியோட கம்பெனி தான் அம்புஜா சிமெண்ட். பிளஸ் இது பார்த்தீங்கன்னா, 2ண்ட் இடத்துல இருக்கு. சிமெண்ட் செக்டர்ல. ஸோ அடானி சிமெண்ட் தான் வந்து 2ண்ட்ல இருக்கு. ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23.5% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. 8,300லேருந்து 10,200 ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 783லேருந்து 970 24% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டும் அவங்களுக்கு பிடிக்கல. யாருக்கு பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டருக்கு பிடிக்கல. நல்லா ஃப்ளாட்டா தான் போய்க்கிட்டு இருந்துச்சு. ரிசல்ட் வந்தோனே பார்த்தீங்கன்னா, டப்புன்னு கீழ விழுந்துருச்சு. ஸோ ஏன் விழுந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடானி என்டர்பிரைஸஸோட ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான் கீழ விழுந்துச்சு. ஸோ அதனால அம்புஜா சிமெண்ட்டும் அத ஃபாலோ பண்ணியே அப்படியே கீழ விழுந்துருச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டிவிஎஸ் மோட்டார். ஸோ டிவிஎஸ் நம்ம டூ வீலர் செக்மெண்ட்ல கேள்விப்பட்டிருப்போம். ஸோ டூ வீலர் பைக்கு. ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,300லேருந்து 12,200 இன்கிரீஸ் ஆயிருக்கு. 18.4%. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 461 crore லேருந்து 610 crore வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. 32.4% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இங்க பாருங்க ஓரளவுக்கு இங்கனக்குள்ள நல்லா தான் போய்க்கிட்டு இருந்துச்சு. பட் ரிசல்ட் இங்க வந்துச்சு. டப்புன்னு கீழ விழுந்து, இங்கனக்குள்ள ஃப்ளாட்டா க்ளோஸ் ஆயிருக்கு. இவ்வளோ நல்லா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்டருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்விக்கி பத்தி பார்க்க போறோம். ஸோ ஸ்விக்கி எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 3,200லேருந்து 4,900 இயர் ஆன் இயர் வந்து 54% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. பட் நெட் லாஸ் பார்த்தீங்கன்னா வந்து -611 crore -1,200 கிட்ட வந்து இன்கிரீஸ் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 100% கிட்டத்தட்ட டபுளா வந்து லாஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஏன் வந்து இப்படி இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இவங்களோட செக்மெண்ட் வைஸ் ரிசல்ட்ட வந்து செக் பண்ணணும். ஸோ செக்மெண்ட் வைஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணா தான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியும். பிளஸ் இவங்க பார்த்தீங்கன்னா வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனி தான். இன்னும் ப்ராஃபிட்ல வரல. ஸோ ஸ்விக்கி வந்து லாஸ்ல இருக்கு. பட் ஜொமேட்டோ வந்து ஓரளவுக்கு நல்லா ப்ளஸ்ல வந்துருச்சு. ப்ராஃபிட்ல தான் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபுட் டெலிவரி செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து ரெவென்யூ வந்து 20% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. 1,800 இன்கிரீஸ் ஆயிருக்கு. செக்மெண்ட் வைஸ் எபிட்ல பார்த்தீங்கன்னா, 67 வந்து முன்னாடி இருந்துச்சு ப்ராஃபிட்டு. ஸோ ஃபுட் டெலிவரி நம்ம ஸ்விக்கியோட ஃபுட் டெலிவரி செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, இவங்க ப்ராஃபிட்ல தான் இருக்காங்க. பட் மத்த செக்மெண்ட்ல வந்து கொஞ்சம் அடி வாங்கியிருக்காங்க. 67 முன்னாடி இருந்துச்சு. 202 crore வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க இந்த ரெவென்யூல. ஸோ அடுத்து குயிக் காமர்ஸ் இன்ஸ்டாமார்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ குயிக் காமர்ஸ்ல இருக்காங்க. ஸோ ரெவென்யூ பார்த்தீங்கன்னா வந்து 100% இன்கிரீஸ் ஆயிருக்கு. 806 crore வந்து ரெவென்யூ. பட் இந்த செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட லாஸ் வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு. ஸோ இட் போஸ்டட் எ ஹெவி லாஸ் எவ்வளோ கிட்டத்தட்ட 800 crore வந்து லாஸ் வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேபிட் இன்வெஸ்ட்மென்ட் இன் வேர்ஹவுஸ், லாஜிஸ்டிக்ஸ் அப்புறம் டிஸ்கவுண்ட் நெறைய குடுத்தனால இதனால பார்த்தீங்கன்னா வந்து குயிக் காமர்ஸ்ல வந்து நெறையாவே வந்து உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அதர் செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து சப்ளை செயின்ல இருக்காங்க. ஸோ சப்ளை செயின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து B2B பிசினஸ். ஸோ ஸ்விக்கி என்ன செய்றாங்க, இவங்ககிட்ட நெறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க, இன்னொரு பிசினஸ்ட்ட வந்து போய் குடுப்பாங்க. ஸோ அந்த பிசினஸ் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து ப்ராடக்ட்ஸ் வரும். கன்சியூமர்ட்ட வந்து ப்ராடக்ட்ஸ் வரும். ஸோ B2B பிசினஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து ரெவென்யூ வந்து 2,200 crore வந்திருக்கு. பட் ரிமைன்ட் லாஸ் மேக்கிங் 47 crore வந்து இந்த இதுலயும் லாஸ் ஆயிருக்கு.
ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா, குவிக் காமர்ஸால தான் ஓரளவுக்கு நெறையாவே லாஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்த குவார்ட்டர் 2ல வந்து எப்படி வருது அப்படின்னு செக் பண்ணணும். ஏன்னா வந்து இவங்க வந்து வேர் ஹவுஸ் நெறையா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டார்க் ஸ்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டார்க் ஸ்டோர் நெறைய ஆட் பண்ணனால இவங்களுக்கு நெறையாவே லாஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்த குவார்ட்டர்ல என்னன்னு செக் பண்ணணும். பட் இன்வெஸ்டருக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு இங்கனக்குள்ள நல்லா மேல ஏறி, பிளஸ் இங்கனக்குள்ளேயே வந்து இங்கனக்குள்ள கிட்ட வந்து ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இங்கனக்குள்ள ரிசல்ட் வந்தோனே பார்த்தீங்கன்னா, நல்லாவே மேல ஏறியிருக்கு. ஸோ ஓரளவுக்கு ப்ளஸ்ஸா தான் இன்வெஸ்டருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ரெவென்யூ வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. இந்த மாரி கம்பெனி பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ தான் இன்கிரீஸ் ஆகணும். ஏன்னா நம்ம Zomatoலயும் பார்த்தோம். ஸோ Zomatoட ரிசல்ட்லயும் பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ அதிகமாகறது தான் பெரிய விஷயமா இருந்திருக்கும். ஸோ ரெவென்யூ அதிகமானா தான் ஓரளவுக்கு ப்ராஃபிட்ல வர முடியும் அப்புறமேல் அப்படின்னு நெனைப்பாங்க. ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.